இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வீட் ப்ரௌனி தான் நான் இவளுக்கு செஞ்சு கொடுத்தேன். பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வச்சு பண்ண மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ரெசிபி வந்து மெஷர்மெண்ட்டோட டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் நான் வந்து எல்லாமே வெயிட் போட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டேன். ஏன்னா 2 பேர்த்தையும் சமாளிச்சுட்டு நான் ப்ரௌனி பண்ணணும். ஸோ 2 எக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 100 கிராம் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப திக்காக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சுகர் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கரையிற அளவுக்கு வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வீட் ஃப்ளார் வந்து நான் இதில் 1 கப் வந்து ஜலிச்சு சேர்த்துக்கிறேன். எந்த இதுவும் இல்லாமல் ஜலிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். வீட் ஃப்ளார் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ அப்பப்போ இவ்வளோ வேறு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் மட்டும் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். வேறு எந்த சாக்லேட்ஸும் நான் ஆட் பண்ணவே இல்லை. கொக்கோ பவுடரும் ஜலிச்சு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ஒரு பேட்டர் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ வாட்டர் மில்க் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. திக்காக தான் இருக்கும். நம்ம பார்த்து அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்படி வரும். இதுக்கு வந்து நான் சாக்கோ சிப்ஸ் மட்டும் உள்ளே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நட்ஸு அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு டின்னில் வந்து நான் பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த டின்னில் வந்து இதை ஃபில் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் சாக்கோ சிப்ஸ் தான் போட்டேன். என் பொண்ணு வந்து அதை டெக்கரேட் பண்ணி ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட இருந்தாள். ஏன்னா வந்து அவளையும் இன்வால்வ் பண்ணால் தான் வந்து அவள் சாப்பிடுவா. ஸோ வந்துட்டு அவளே நான் வந்து சாக்கோ சிப்ஸ் எல்லாம் மேலே போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நீங்கள் டாப்பிங்ஸ் வந்து பாதாம், முந்திரி அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சாக்லேட்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் சாக்கோ சிப்ஸ்னால் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன். அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் 180 டிகிரியில். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 35 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. வந்து நான் செக் பண்ணேன் கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக சாஃப்டாக வெந்திருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் ப்ரௌனி. எல்லாத்தையுமே பீஸ் போட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வந்து மடித்து வச்சுட்டேன். பாய்.